Taste the Daily. தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிற தமிழகத்துடைய நாளைய முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், அருமை மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை இந்த நேரத்திலே வணங்கி என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். இந்த சிறப்புமிகு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்குரிய கழகத்துடைய அவைத்தலைவர் அவர்களே, கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களே, தலைமை கழகத்துடைய பொருளாளர் அவர்களே, கழகத்துடைய தலைமை செயலாளர் அவர்களே, கழகத்துடைய இங்கே வருகை புரிந்திருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவுக்கு பின்னாலே இப்படிப்பட்ட பொதுக்குழுவை நான் இன்று தான் சந்திருக்கிறேன் என்றால் அது உண்மையிலே வரலாறு படைக்கிற நிகழ்ச்சி. இந்த வரலாறு படைக்கிற பொதுக்குழுவிலே என்னை சிறியோரை பேசுகிற வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும், அதுவும் குறிப்பாக நம்முடைய வருங்கால முதலமைச்சர் 2026 மட்டுமல்ல, அதற்கு முன்னாலே 2025 வருவதற்கு வாய்ப்புள்ள முதலமைச்சர் அருமை அண்ணன் புரட்சி தமிழை திரும்பவும் வணங்கி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். கொடுப்பதோ 5 நிமிடம். ஆனால் சுருக்கமாக பேசி என்னை விடைபெறலாம் நினைக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த பொழுது இயக்கத்தையும், அதே போல புரட்சி தலைவி அம்மா இருந்த பொழுது இயக்கத்தையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள். புரட்சி தலைவி அம்மாவை பார்த்து ஒரு வெளிநாட்டு நிருபர் வந்து செய்தி கேட்டார், ஆங்கில நிருபர். அவர் கேட்கிற பொழுது, உங்களுக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை நடத்துகிறவர் யார் என்று கேட்டார். அப்பொழுது புரட்சி தலைவி அம்மா சொன்னார்கள், எனக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை நடக்கிற ஒரு தொண்டன், சாதாரண தொண்டன், ஒரு குடிமகன் தான் நடத்துவார். அவர் எனக்கு பின்னாலே ஒரு நல்லவராக வல்லவராக இருப்பார். அவர்தான் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்று இங்கு காலங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சிறப்பான பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தலே நாம் தோல்வியுறுந்தோம். ஆனால் அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 19% ஓட்டுகளை பெற்று நாம் வெற்றி பெற்றோம். ஆனால் அதற்கு பின்னாலே 2024 தேர்தலிலே வந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 21% வெற்றி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. நாம் தோல்வி அடையவில்லை இந்த தேர்தல் என்பதை தொண்டருக்கு அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். அன்பு தொண்டர்களே, நான் எம்ஜிஆர் காலத்து தொண்டர்களை பார்க்கிறேன், பெரியவர்களை பார்க்கிறேன், முன்னாள் அமைச்சரை பார்க்கிறேன், புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் இருந்தவரை பார்க்கிறேன், இன்று இருக்கிற இளைஞரையும் பார்க்கிறேன். அதுதான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். எப்பொழுது போனாலும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை அணுகிற ஒரு பக்குவ தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகிய வருகிற தேர்தலிலே கூட்டணி யார் அமைப்பார் என்கிற பிரச்சனையை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் கையிலே விட்டுவிடுங்கள். வருகாலம் 2024 வெற்றி பெறுவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை 53வது ஆண்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு அறிக்கை விட்டார் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அவர் என்ன சொன்னார் என்றால், எனக்கு பின்னாலே இந்த ஆட்சி இருக்கும் என்று புரட்சி தலைவர் அம்மா சொன்னார்கள். ஆகவே இந்த 53 ஆண்டிலே உங்களுக்கு நான் ஒரு சூழ் உரைக்கிறேன். எந்த தியாகமும் செய்து இந்த 53 ஆண்டிலே வருகிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவை ஆட்சியை திரும்ப கொண்டு வர எந்த தியாகமும் செய்வேன் என்று சொன்னார்கள்.
அந்த தியாகத்தை செய்ய கூடியிருக்கிற தொண்டர்கள் நீங்கள் அந்த தியாகத்தை செய்ய வேண்டும். அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், எப்படி உங்களுக்கு பாடுபடுவோம் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.